நேத்து போன வாரம் நம்ம மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் எப்படி ஆவது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நான் ஆவிக்குரிய செழிப்புல பாத்தீங்கன்னா நான் பிரசங்க பணிக்கு வந்துட்டு இருக்கிறேன். மொத்தம் ஒரு 7 செழிப்பு இருக்கு. இப்பதான் முதல் செழிப்பை பத்தி நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். ஆவிக்குரிய செழிப்பு. இந்த 7 செழிப்பு என்னென்ன செழிப்பு அப்படிங்கிறத முதல்ல நம்ம டச் பண்ணிக்கலாம். ஆவிக்குரிய செழிப்பு, பொருளாதார செழிப்பு, மனதளவுல செழிப்பு, அப்புறம் குடும்ப உறவுல செழிப்பு, சொசைட்டில உண்டான செழிப்பு, சரீரப்பிரகாரமான செழிப்பு இல்லையா, அப்புறம் எண்ணத்தளவுல செழிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 செழிப்பை குறித்து நம்ம பார்க்குறோம். அதுல முதல் செழிப்பு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடியா போன மாசம் ஆரம்பிச்சோம் செழிப்பு. அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறோம். நிறைய காரியத்தை குறித்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் பாத்தீங்கன்னா மகிமையில் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக வேண்டும் என்ற தலைப்புல நான் பிரசங்கம் பண்ணினேன். இயேசு கிறிஸ்து வருகிற போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க போகிறோம். ஏனால் அவரை நாம் முகமுகமாக தரிசிப்பதினால் நாம் அவரை போலவே நம்ம மாற போறோம். யாரும் நமக்கு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் நமக்கு போதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த காலத்துல புஸ்தகம் பைபிள் இருக்காது, எதுவுமே இருக்காது. நம்ம பிரத்யட்சமாக தேவனை முகமுகமாக தரிசித்து அவருக்கு ஒப்பாக நம்ம மாற போகிறோம். ஆனால் இந்த பூமியில நம்ம அப்படி அவரை பார்க்க முடியாது, அவரை முகமுகமாக தரிசிக்க முடியாது. பைபிள் நம்ம 1 யோவான் 3:2 சொல்லுது பாருங்க, அவர் வருகிற போது நாம் எப்படி இருப்போம் என்று தெரியாது, ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க போகிறோம். அவர் வரும்போதுதான் அவர் இருக்கிற வண்ணமாக நாம் இருக்க போகிறோம். ஆனால் இந்த பூமியில நாம் அவரை காணாமல் தரிசியாமல் நாம் என்ன பண்ணுகிறோம்? மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் எல்லாரும் மறுரூபமாகிறோம் இல்லையா? நாம் எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை கேட்டு, பிரசங்கத்தை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பதின் மூலமாக நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் எல்லாருமே மறுரூபம் ஆக போகிறோம். இந்த பூமியிலே நாம் குறைந்த அறிவு உள்ளவர்களா இருக்கிறோம். ஆனால் அவரு வருகும் போதுதான் நாம் பூர்ணமான அறிவு உள்ளவர்களா நம்ம மாற போகிறோம். இந்த பூமியில நாம் கேட்பதின் மூலமாக, படிப்பதின் மூலமாக தான், அறிந்து கொள்வதின் மூலமா தான் நம்ம தேவனை குறைந்த அறிவுள்ளவர்களாக தான் கற்றுக்கொள்ள முடியும். எல்லாருமே இந்த பூமியில இருக்கிற எந்த பிரசங்கியா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, குறைந்த அறிவு உள்ளவர்களா தான் இருக்கிறாங்க. தேவனை குறித்து, வேத வசனத்தை குறித்து குறைந்த அறிவு உள்ளவர்கள் தானே தவிர அவங்க நிறைவான அறிவு உள்ளவர்கள் அல்ல. ஏனால் நாம் கேட்பதின் மூலமாகவும் அறிந்து கொள்வதின் மூலமாகவும் தான் நம்ம தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் நாம் விசுவாசத்தினாலே வாழ்கிறோம். கண்டு தரிசித்து நாம் வாழ்கிறவர்கள் அல்ல. நாம் எல்லாருமே விசுவாசிச்சு வாழ்கிறபடியினாலதான் குறைந்த அறிவுள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ இந்த குறைந்த அறிவை நாம் கற்றுக்கொள்ள தேவ சமூகத்துக்கு வரும்போது நம்முடைய இருதயத்தின் மேல முக்காடி இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்துல கற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு அவிசுவாசிகளுடைய கண்களை குருட்டாட்டம் பண்ணி விடுகிறான். கண்ணிருந்தும் காண முடியவில்லை, காதிருந்து கேட்க முடியவில்லை, உணர்வு இருந்தும் அவங்களால் உணர முடியவில்லை. ஏனால் முக்காடு எங்க இருக்குதுன்னா அவங்களுடைய இருதயத்தின் மேல இருக்குது. உங்களுடைய கண்ணை கட்டி வச்சுட்டீங்கன்னு வைங்களேன், கண்ணை கட்டி வச்சுட்டு பார்த்தா எதுவுமே தெரியாது. அப்ப கண்ணை அவுத்துட்டு பார்த்தாதான் எல்லாமே தெரியும். அது மாதிரி வேத வசனத்தை கேட்க வருகிற நீங்கள் முக்காடோட வந்தீங்கன்னா, ஏன்னா கேட்கறது என்னதுன்னா அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்ங்கிற மாதிரி இல்லையா? இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போற விசுவாசிலாம் நிறைய பேர் இருக்காங்க. வசனத்தை கேட்டு அதன்படி வாழும்படியாக வருகிறோம். அப்ப முக்காடோட சர்ச்சுக்கு வரீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் உங்களுடைய முக்காடு என்னன்னா சொல்லி பார்த்தோம், அவிசுவாசம். முக்காடு முதல்ல மெயின் பிக்சரே என்னதுன்னா சுயநீதி தான் முக்காடு. இந்த சுயநீதியின் மூலமாக என்ன உண்டாது? கவலை உண்டாகுது, அவிசுவாசம் உண்டாகுது, அவமானம் உண்டாகுது, குற்ற உணர்வு உண்டாகுது. இதன் மூலமாக இந்த முக்காடோட நீங்கள் தேவ சமூகத்துக்கு நீங்கள் வருவீர்களானால் நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஒழுங்கான விதத்துல கற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் உங்களுடைய எண்ணத்துல ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய கவலைகள், உங்களுடைய குற்ற மனசாட்சி, உங்களுடைய அவிசுவாசம் இல்லையா, இதுதான் உங்களுடைய இதயத்துல ஓடிட்டு இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தையை சரியான விதத்துல நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப மகிமையின் மேல் மகிமையை நீங்கள் காண முடியாது, நீங்கள் மறுரூபம் ஆக முடியாது. அப்ப இந்த முக்காடை நீங்க எடுத்துட்டு வரும்போதுதான் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்க சரியான விதத்துல கற்றுக்கொள்ள முடியும். யாரா இருந்தாலும் சரி, தேவனுடைய ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனுடைய வார்த்தையை பேசலாம். ஆனா சத்தியத்தை நீங்க என்ன செய்ய முடியாது? கற்றுக்கொள்ள முடியாது. முக்காடோட வந்தீங்கன்னா சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே
முக்காடு நீக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல மனம் திரும்பும் போது, இயேசுவின் பேரில் விசுவாசத்தை வைக்கும் போது நீங்கள் தேவன் நீதியை உடையவர்களா நீங்கள் மாறுகிறீர்கள். தேவன் நீதியோடு கூட நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்பீர்களானால் உங்களுடைய முக்காடு எடுபட்டு போகும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் என்ன செய்வீங்க? குறைஞ்ச அறிவுள்ளவர்களாக, அட்லீஸ்ட் தேவனுடைய வார்த்தையை கூர்த்ததான அறிவு உங்களுக்கு வரும்போது நீங்கள் என்ன செய்ய போறீங்க? மகிமையின் மேல் மகிமை அடைந்து நீங்கள் மறுரூபமாக முடியும் இல்லையா? இப்போ நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டு பிரசங்கத்தை கேட்டங்க, நான் வாரம் சர்ச்சுக்கு போறேங்க. நிறைய விசுவாசிங்க சொல்றது என்னன்னா, வாரம் சர்ச்சுக்கு போறேங்க, வாரம் போய் பாட்டு பாடுறேங்க, இன்னும் கஷ்டம் நீங்க மாட்டுக்குதுங்க. என் பிரச்சனை அப்படியே தாங்க இருக்குது, என் சூழ்நிலை மாறவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி புலம்புற ஆளுகளா பாக்குறோம். நிறைய பேர் என்ன நினைப்புனா, சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு போயிட்டோம்னா ஆண்டவங்க பிரச்சனை எல்லாம் மாத்திருவாருன்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஆண்டு மாத்த மாட்டார். நீங்க வந்து இங்க 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறீங்க இல்லையா? 6:30 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் வந்து உக்காந்துட்டு தூங்கிட்டு அவனுடைய வாத்திய பிரசங்க இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ உங்க எண்ணமெல்லாம் எங்க போயிட்டு இருக்குதுன்னா, இப்போ வீட்டுல போயிட்டு இருக்கோம், இப்ப வேலை செய்யற இடத்துல போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா குடும்ப உறவுல போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா வேற எங்கேயாவது என்ன போயிட்டு இருக்கோம். இப்படி உங்களுடைய எண்ணத்தையெல்லாம் அலை பயஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப முக்காடோட நீங்க வரீங்கன்னா, இப்ப நீங்க சுயநீதியில வந்து உக்காந்துக்கிட்டு கவலையோட வந்து உக்காந்துக்கிட்டு அதை யோசிச்சுட்டு உக்காந்துட்டு சர்ச்சை முடிச்சுட்டு நீங்க போறதுனால உங்களுடைய வாழ்க்கை மாறுவதே கிடையாது இல்லையா? அதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் கடுகளும் விதைக்கு ஒப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஒரு விதையை நீங்க விதைக்கும் போது அது 30, 60, 100 பலன் உண்டாகும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துல விதைக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை உங்களுடைய இதயத்துல விதைக்கப்பட்டாதான் அது 30, 60, 100 பலனை உண்டாக்க முடியும். சும்மா வந்து உக்காந்துக்கிட்டு வார்த்தையை கேட்காம இப்ப தூங்கிக்கிட்டு எங்கேயோ உங்க மனசை வச்சுக்கிட்டு தேவனுடைய சத்தியத்தை குறித்து அறிவு இல்லாம 10 வருஷம் விசுவாசி, 20 வருஷம் விசுவாசி, 30 வருஷம் விசுவாசி, ஆனா மீட்புனா என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, ரட்சிப்புனா என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க, சத்தியத்தை குறித்ததான அறிவு அவங்களுக்கு இல்ல. வசனத்தை கேட்டா சொல்றாங்க, 100 வசனம் கேட்டா 1000 வசனம் சொல்றாங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அம்மந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? குழந்தைகளை கேட்டாவே சொல்லும். இப்ப மகிமையை கேட்டா கூட மகிமை என்ன பண்ண, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு வசனத்தை வந்து சொல்லுது. நீங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப வசனத்தை மனப்பாடம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வசனத்தை மனப்பாடம் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதாவது பிரசங்கம் பண்றதுக்கு வேணா அந்த வசனம் மனப்பாடம் பண்ண வசனம் கொஞ்சம் உபயோகமா இருக்குமே தவிர அந்த சத்தியம் உங்களை என்ன பண்ணாது? விடுதலையாகாது. அந்த வசனம் உங்களை விடுதலையாகாது. சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல உங்களுடைய இருதயத்தின் மேல் இருக்கிற முக்காடு முதல்ல நீக்கப்படணும். அது எப்படி நீக்கப்படணும்னா, தேவ நீதியின் மூலமா தான் நீக்கப்பட முடியுமே தவிர சுய நீதியின் மூலமாக நீக்கப்படவே முடியாது. நம்ம மகிமையின் மேல் மகிமை அடையதுன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்நிய பாஷை பேசி அப்படியே ஜங்கன்னு குதிக்கிறது தான் வந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறதுன்னு சொல்றாங்க. இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா அந்நிய பாஷை பேசுறேன், ப்ரேயர் பண்ணும்போது ஒரு 1 hour டங்ஸ் பேசுறேன். அது வந்து மகிமையின் மேல் மகிமை அடைகிறது கிடையாது. மகிமையின் மேல் மகிமை அடைகிறதுனா என்னது? இயேசுவை போல மாறணும். நம்முடைய சுபாவம், நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்கைகள் யாவும் என்ன செய்யணும்? இயேசுவை போல மாறணும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் எல்லாருமே மறுரூபம் ஆக வேண்டும் இல்லையா? அல்லேலூயா. நாம் எல்லாருமே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக வேண்டும். சோ தொடர்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். போன வாரம் நம்ம மகிமையில் மேல் மகிமை அடைஞ்ச காரியத்தை நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அது கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா, நான் தேவனுடைய நீதியை மறுபடியும் நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். நாம் கிரியை செய்வதனால் கிரியை நம்மை ரட்சிக்காது, கிருபை மாத்திரமே நம்மை ரட்சிக்கும். கிரியைனா என்னது, கிருபைனா என்னது அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் மரம் ஏறி, தென்னை மரம் ஏறி நான் இளநியை பறிச்சு அதை வெட்டி இளநீ குடிச்சேன்னா அதுக்கு பேரு கிரியை. எனக்கு பதிலா இன்னொருத்தர் மரம் ஏறி இளநியை பறிச்சு அதை வெட்டி கொடுத்தா நான் தண்ணியை மாத்திரம் குடிக்கிறேன்னா அதுக்குதான் கிருபை. சரியா? கிரியை சிறுவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஆனால் ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவள் மேல் விசுவாசத்தை வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக எண்ணப்படும். கிரியைனா நிறைய பேர் கேட்கிறாங்க, கிரியை செய்யாத, கிரியை பண்ணாத விசுவாசி அப்படின்னு சொன்னா எப்படி கிரியை செய்யாம இந்த உலகத்துல வாழ்றது?
அப்ப வேலைக்கு போகக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேலைக்கு கிரியை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்களே பாஸ்டர், அப்ப வேலைக்கு போகக்கூடாதா, அப்ப சமைக்க கூடாதா, அப்ப எதையுமே செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சத்தியத்தை குறித்து அறிவு இல்லாதனால தான் என்ன பண்றாங்க, முட்டாள்தனமான கேள்வி கேட்கிறாங்க. கிரியை செய்யாதன்னா என்ன அர்த்தம்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய ஸ்டாண்டர்டு அந்த ஸ்டாண்டர்டை நான் தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்கு தகுதி அடைவதற்கு நான் நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் வருகிற சுயநீதியின் மூலமாக அந்த ஸ்டாண்டர்ட் அடைய முடியும் என்று சொல்லி நீங்கள் கிரியை நடப்பித்து அவருக்கு முன்னாடி போய் நீங்க நிக்கிறதுக்கு தகுதி அடையும்படி முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் கிரியை. நீங்கள் எந்த கிரியையுமே செய்யாமல், நீதிமானாக்கப்படுவதற்கு எந்த கிரியையும் செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவர்கள் மேல் நீங்கள் விசுவாசத்தை வைத்து அந்த தேவ நீதியின் மூலமாக நீங்க போய் தேவனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு நீங்கள் தகுதி அடைந்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் கிருபை. புரியுதா? நாம் நீதிமான் ஆக்கப்படுவதற்கு கிரியைக்கு கிருபைக்கு என்ன வித்தியாசம்னா, தேவனுடைய ஸ்டாண்டர்ட், அதாவது ஒர்க் இஸ் த மேன் எஃபர்ட் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட் as a worthy man is called work. இப்ப நான் தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்கு தகுதி அடைவதற்கு, அதாவது தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்கு தகுதி என்னதுன்னா நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும். நாம் நீதிமான்களாய் இருந்தாதான் தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும். இப்ப ரட்சிப்பு பாருங்க, கிருபையினாலே எல்லாரும் சொல்லுங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு கிரியினால் உண்டாகாமல் கிருபையினாலே உண்டாகிறது. அப்ப தேவனுக்கு முன்னாடி நிற்பதற்கு நாம் கிரியை நடப்பிக்க கூடாது. நீங்க சாப்பாடாக்குனாதான் சாப்பிட முடியும், தாராளமா சாப்பாடாக்குங்க. வேலைக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும், அப்பதான் நம்ம பணத்தை சம்பாதிச்சு ஏதாவது செய்ய முடியும். அந்த கிரியை ஒன்னும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஓவரா கற்பனைக்கு போயிடக்கூடாது. நிறைய பேர் மாடே வாங்க மாட்டாங்க, ஆனா மாடே வாங்க மாட்டாங்க, மூக்குனாங்கயிறு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி கிரியை நடப்பிக்காத அப்படின்னா நமக்கு எண்ணமெல்லாம் எங்க போகணும்னா அங்க போயிடும். அப்ப கிரியை செய்யக்கூடாதுன்னு பாஸ்டர் சொல்றாரு அப்படின்னா நம்ம எதையுமே செய்யக்கூடாதா? அப்ப நம்ம ஃபேன் காத்துல படுத்துக்கிட்டு அப்படியே நம்ம விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. பவுல் சொல்றாரு, நான் உங்களை விட அதிகமா நான் கிரியை நடப்பிக்கிறேன், உங்களை விட அதிகமா நான் ஊழியம் செய்யறேன்னு சொல்றாரு. நிறைய பேர்த்துக்கு நியாயப்பிரமாண கிரியைக்கும் விசுவாச கிரியைக்கும் நிறைய பேர்த்துக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் கிரியை செய்கிறவனா இருந்தால் அது எனக்கு சாபம் என்று எண்ணப்படும். கிரியையினாலே தண்டனை தான் உண்டாகுமே தவிர கிரியைகளினாலே தயவு உண்டாகாது. இப்ப வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, நாம் கிரியை நடப்பிக்க கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ரோமர் 4ஆம் அதிகாரம் ரோமர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து படிக்கலாம். 3வது வசனத்தை படிக்கலாம். நான் படிக்கிறேன். வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்வனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கிரியை செய்யறதுன்னா என்னன்னா, நற்கிரியைகளை செய்து நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன் என்று சொன்னால், நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து நான் நல்லது செய்திருக்கிறேன், ஆகவே நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வருமானால் அதுதான் சுயநீதி. அந்த கிரியைகளை தேவன் சுத்தமாக வெறுக்கிறார். அதை ஒரு நாளும் தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் உங்களுடைய நீதி கந்தையும் குப்பையுமாக இருக்கிறது.
ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி மாத்திரமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்குது. அது மாத்திரமே நம்மள என்ன செய்ய முடியும்? நீதிமானாக மாற்றப்பட முடியும். அப்ப இன்னைக்கு எது நீதினா, இயேசு கிறிஸ்துவின் மேலே நீங்கள் பூரணமான விசுவாசத்தை வைத்தால் அதுதான் நீதி. இயேசு செய்த கிரிகளின் மேலே நாம் விசுவாசத்தை வைக்க வேண்டும். உங்களுடைய பாஸ்ட் டென்ஸை பத்தி கவலையே வேணாம். நீங்கள் உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பழைய வாழ்க்கையில நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை நீங்கள் செய்திருந்தாலும் சரி, நீங்க கொடிய பாவத்தை செய்திருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் நீங்கள் விசுவாசத்தை வைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எப்படி இருப்பீங்க? நீதிமானாய் இருப்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? நீங்க எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க கூடியதா இருக்கிறது. ஆகவே பழைய பாஸ்ட் டென்ஸ் பாவத்தையோ, பழைய வாழ்க்கையோ, பழைய தோல்விகளையோ, பழைய அவமானத்தையோ, பழைய கவலைகளையோ நீங்கள் விட்டுவிட்டு, அதை தூக்கி எறிந்து விட்டு, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் மேல, இயேசுவினுடைய மீட்பின் மேல நீங்கள் விசுவாசத்தை வைக்கிறீர்களா என்று இருந்தீர்கள் என்று சொன்னால், வேதாகம் சொல்லுது, எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் நீக்கப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதாகம் சொல்கிறது. அப்ப நம்ம பாக்கியவான்களா இல்லையா? எவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ, எவருடைய அக்கிரமங்கள் மீட்கப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்மள ஆண்டவர் பாக்கியவான்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறார்கள். நமக்கு ஆண்டவர் நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். நித்திய மீட்பை தேவன் நம்முடைய வாழ்க்கையில உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ நாம் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? இலவசமாய் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை கொண்டு. ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறீர்கள். நம்ம எல்லாருமே எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம்? கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு. மீட்பின் மூலமா தான் நீங்க நீதிமானாக்கப்பட முடியும், இல்லையா? மீட்பு இல்லாம உங்களுக்கு நீதி இல்ல. மீட்பு உண்டானதான் நீங்க நீதிமானாக முடியும். அப்ப ரத்தத்தினாலதான் மீட்பு உண்டாகிறது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மீட்பின் மேல உங்களுக்கு சரியான நாலேஜ் இல்லைன்னா, மீட்பின் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளும் நீதிமானாக மாற முடியாது. மீட்பு என்ன சொல்லுது? மீட்புன்னா ஆக்சுவலா என்னது? ஆண்டவர் இளங்காலை ஆட்டுக்கடாய், இல்லையா? எபிரேயர் 9:12 எபிரேயர் 9:12 வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்தத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நித்திய மீட்புனா என்ன அர்த்தம்? நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு, ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ் எல்லாத்துக்குமே ஆண்டவர் மீட்பை உண்டு பண்ணி விட்டார். அப்ப மீட்புனா என்னது? பாவ மன்னிப்பு தான் மீட்பு. எபேசியர் 1:7 படிக்கிறோம் இல்லையா? எபேசியர் 1:7 அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவிய மன்னிப்பாகிய இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப பாவ மன்னிப்பு தான் மீட்புன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணிவிட்டார். என்றென்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். என்றென்றைக்கும் இயேசுனுடைய பாவங்களை நித்தியமாக நம்மள மன்னிச்சுட்டார். இப்போ கவனிங்க, ஒரு நகையை கொண்டு போய் வைக்கிறீங்க. நகையை கொண்டு போய் வச்சுட்டு அந்த நகையை மீட் எடுக்கிற வரைக்கும், அந்த நகையை திருப்புற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்? வட்டி கட்டிட்டே வந்துட்டு இருக்கணும். வட்டி கட்டலன்னா வட்டி மேல வட்டி குட்டி போட்டு வட்டி அதிகமாயிட்டே இருக்கும். என்னைக்கு நீங்க அந்த ஜுவல்ஸை மீட்கிறீங்களோ, வட்டியும் முதலுமாக சேர்த்து கட்டுறீங்களோ, அப்பதான் அந்த ஜுவல்ஸ் மீட்கப்பட்டது என்று அர்த்தம். வட்டியும் முதலமா நம்ம கட்டணும். அதுக்கு பேர் என்ன சொல்றதுன்னா நித்திய மீட்பு கிடையாது. டெம்பரவரியா நீங்க மீட்டுட்டீங்க. மறுபடியும் கொண்டு போய் நீங்க ஜுவல்ஸ் வைக்கிறீங்கன்னா மறுபடியும் நீங்க வட்டி கட்டணும், இல்லையா? அதுதான் மீட்பு. நீங்க மறுபடியும் வட்டி கட்டணும், மறுபடியும் நீங்க திருப்பணும். ஆனா இயேசு எப்படிப்பட்ட மீட்பை உண்டு பண்ணியிருக்காரு? நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு தடவை நீங்க பாவம் செஞ்சா மன்னிக்கப்பட்டுட்டீங்க, இன்னொரு தடவை நீங்க பாவம் செஞ்சாலும் நீங்க மன்னிக்கப்பட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஆனா இந்த மாதிரி டீச் பண்ணும்போது நிறைய அறிவாளிங்க கேள்வி கேட்பாங்க. அப்ப இப்படி நீங்க பிரசங்கம் பண்ண எல்லா விசுவாசியும் பாவம் பண்ணுவாங்கல்ல, பாவம் செஞ்சிருவாங்கல்ல,
இப்ப நான் பாவம் செய்ய சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஏங்க, ஆண்டவர் நம்முடைய பாவத்தை போக்குறாரு அப்படின்னா பாவத்தையே போக்கிட்டாருன்னா அப்ப பாவம் என்னத்தையுமே நமக்கு போக்கிட்டாருன்னு அர்த்தங்க. ஒருவன் கிருபைக்கு கீழ்பட்டிருந்தால் பாவம் அவனை ஆண்டு கொள்ள முடியாது. இப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வரும்போது தேவன் நீதியின் மூலமா தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வர முடியும். உங்களுக்குள் நற்கிரியைகளை தொடங்கிற தேவன். கிருபை எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம பாருங்க, நல்ல கிரியைகளை செய்வதனால் நம்ம ரட்சிக்கப்படவில்லை, கிருபையினால்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரியைகளை செய்யும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதுங்களா? நம்ம நற்கிரிகளின் மூலமாக ரட்சிக்கல. ஆண்டவர் நம்ம நல்லது செய்யறதுனால, நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்றதுனால தேவன் என்ன செய்யல? நம்மை ரட்சிக்கவில்லை. எதனால ரட்சித்தார்? கிருபையினால ரட்சித்தார். எதுக்கு ரட்சித்தார்னா நம் நற்கிரிகளை செய்யும்படியாக ரட்சித்தார். எப்ப நற்கிரிகளை செய்ய முடியும்? உங்களுக்குள்ளாக நற்கிரிகளை தொடங்கின ஆண்டவர் கிறிஸ்து இயேசு நாள் பரியந்தம் உங்களை என்ன செய்வாரு? நடத்தி வருவார் இல்லையா? உங்களுக்குள்ள நீதியின் கனிகளை தேவன் தொடங்குகிறவரா இருக்கிறார். நம்ம எப்படி வந்து பாருங்க, எபேசியர் 2:8 நம்ம படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியினால் உண்டானதல்ல. அப்புறமா பவுல் வந்து சொல்றாரு பாருங்க, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்ம ஏன் ரட்சிக்கப்படுகிறோம்? நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்களாய் இருக்கிறோம். அவைகளை நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். சே ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எப்படி நற்கிரிகளால ரட்சிக்கவில்லை நம்மள ஆண்டவர். ஆனா ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரிகளை செய்யும்படியாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் நித்திய மீட்பை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு மீட்பை உண்டு பண்ணினால் நீங்களும் திரும்ப மீட்பை உண்டு பண்ணாதீங்க. பாவத்தோடு கூட நமக்கு டீலிங் எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து நித்தமாக நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து விட்டார். ஆமென். வசனத்தை நம்புங்க பிரியமானவர்களே, உங்கள் மனசாட்சியை நம்பாதீங்க. மனதை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லுகிறது. நாம் என்ன செய்யக்கூடாது? சூழ்நிலைகளை நாம் நம்பக்கூடாது. எதை நம்ப வேண்டும்? வேத வசனத்தை நம்ப வேண்டும். வசனம் என்ன சொல்லுது? மீட்புன்னு என்ன அர்த்தம்? பாவம் மன்னிப்பு தான் மீட்பு. அப்ப ஆண்டவர் நமக்கு என்ன மீட்பை உண்டு பண்ணியிருக்கார்? நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். காலை இளங்காலை இவளுடைய ரத்தத்தினால் அல்ல, தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். அப்போ நித்தம் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். அதான் நம்ம ரோமர்ல படிக்கிறோம் 3:24 இலவசமாய் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினாலே அவருடைய மீட்பை கொண்டு நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நீதிமானாக்கப்படுகிறோம். இப்ப இந்த மீட்பின் மேல நம்பிக்கை இருக்கா? ஆண்டவர் நித்தமும் என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்கிற நம்பிக்கை இருக்கா? இல்ல எனக்கு இப்போ நான் வந்து சர்ச்சுக்கு வரேங்க, நான் வந்து அந்நிய பாஷை பேசுறேன், நான் வந்து பந்தி எடுக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேங்க, ஆனா சர்ச்சுக்கு வரும்போது நான் சின்னதா ஒரு பொய் பேசிட்டேங்க. இப்ப ஆண்டவர் வந்து ஆண்டவர்கிட்ட போய் நான் வந்து மன்னிப்பு கேட்கணுங்களா? ஆண்டவர் வந்து இந்த பாவத்தை வந்து மன்னிச்சுட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நிறைய பேர் சொல்ற காரியம் என்னன்னா, அவங்க மன்னிப்பு கேட்கணுங்க, இந்த பாவத்தை ஆண்டவர் இன்னும் மன்னிக்கல. மன்னிக்காததுனால தானே நம்ம என்ன செய்யறோம்? போய் மன்னிப்பு கேட்கிறோம் இல்லையா? அப்போ நீங்கள் தொடர்ந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டே நீங்கள் இருக்கிறவர்களா இருந்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய மீட்பின் மேல உங்களுக்கு என்ன செய்யல? நம்பிக்கையில அர்த்தம். நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீங்க. கிறிஸ்து இயேசு உங்களுக்குள்ளே வாசம் இருந்தால் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் உங்களுடைய சரீரம் செத்ததாயும் ஆவியினால நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கீங்க? நீதிமானாகவும் இருக்கிறீர்கள். நீங்கள் ஆல்ரெடி மரிச்சிட்டீங்க. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து இயேசுவோடு கூட உயிர் திறந்தீங்க. பிழைக்கிறது நீங்கள் அல்ல, இப்பொழுது யாரு பிழைக்கிறார்? கிறிஸ்து இயேசு பிழைக்கிறார். நீங்க எதுல நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க? ஆவியில நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய வெளிப்பிரகாரமா நீங்கள் நீதிமானாக்கப்பட்ட சரீர அளவுல நீங்கள் நீதிமானாக்கப்படல, ஆவியில நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீங்க. யூ ஆர் எலிஜிபிள் டு ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட். தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களா இருக்கிறீர்கள். ஏங்க, தேவ சாயல்னா என்னதுங்க? தேவனுடைய சாயல் என்பது நீதியும் பரிசுத்தம் தான் தேவனுடைய சாயல். அந்த சாயலை நீங்கள் பெற்றுக் கொண்டிருந்தா மாத்திரம்தான் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உடையவர்களா இருக்க முடியும். இல்லை என்றால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி அற்றவர்களாக தான் நீங்கள் இருக்க முடியும் இல்லையா?
அப்ப இயேசு வந்து பாருங்க, நித்தமும் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார். நித்தமும் நம்முடைய பாவங்களை ஒழித்து மன்னித்து நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஆமென் இல்லையா? அல்லேலூயா. இப்ப இதை நம்பினீங்கன்னா தான் ஆண்டவர் எனக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணியிருக்கார், நித்தமே என் பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். இரண்டாவது, தேவனுடைய நீதியை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நீதி என்ன செய்யப்பட்டிருக்குது? உடுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து அத்தியிலை தெச்சு மாட்டினா. அது என்னது? அத்தியிலை என்பது ஒரு டெம்பரவரி. வெயில் ஏற ஏற 2 நாள் காய அது அதெல்லாம் கொட்டி போயிடும், சரியா? ஆனா தோளுடைய மாட்டினா வெயில் ஏற ஏற இது ஆகாது. அது மாதிரி தேவன் நீதியை நீங்கள் உடுத்தி விட்டதுனாலே பிதாவாகிய தேவன் என் நிர்வாணத்தை பாக்குறாரா, என் ட்ரெஸ்ஸை பாக்குறாரா? நீங்க இப்ப எதை பாக்குறீங்க? என் ட்ரெஸ்ஸை பாக்குறீங்களா? எதை பாக்குறீங்க? என் ட்ரெஸ் தான் நீங்க பாக்குறீங்க இல்லையா? அது போல தேவன் என்னை பார்க்க மாட்டாரு. தேவன் கிறிஸ்து இயேசுவின் உள்ள நீதியை மாத்திரம் தான் பாக்குறாரு. புரியுதுங்களா? தேவன் வந்து எதை பாக்குறாரு? இப்போ நீதியை தான் பாக்குறாரு. தேவன் நமக்கு கொடுத்த நீதியை தான் பாக்குறாரே தவிர என் பாவத்தையோ என் அக்கிரமத்தையோ அவர் பார்ப்பதில்லை. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் கிருபையாய் மன்னித்து மறந்து விட்டேன், இனி நான் நினைவு கூறுவதே இல்லை என்று தேவன் சொல்லுகிறார் இல்லையா? எபிரேயர் 8ஆம் அதிகாரத்துல வந்து எடுங்களேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏனெனில் நான் உங்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? பாஸ்டர் வல்லரசு சொல்றார். அப்படியா? கர்த்தர் சொல்றாரு, அவரே சொல்றாரு. யாரு சொல்றா? இயேசுவே சொல்றாரு. இப்ப இயேசு சொல்றாரு, மகனே நித்தமும் உடைய பாவத்தை மன்னித்து உன் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் கிருபையாய் மன்னித்து மறந்துட்டேன், இனிமே நான் நினைவு கூற மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நாம என்ன சொல்லுகிறோம்? நீங்க சரிதான் ஆண்டவரே, ஆனா மறுபடியும் பாவம் மாட்டேனே ஆண்டவரே. நீங்க சாகிற வரைக்கும் என்ன செய்வீங்க? நீங்க எதுல பிறந்திருக்கிறீங்க? என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். நாம் எதுல கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறோம்? பாவத்திலே கற்பந்தரிக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் சரி, பொய் சொல்லாத எந்த மனுஷனாவது இருக்கிறானா? சொல்லுங்க, இருக்கானா? இல்ல. எந்த மனுஷனுமே பொய் பேசாம இருக்க முடியாது. எந்த மனுஷனுமே தவறு செய்யாம இருக்க முடியாது. ஆனால் நீதிமான் எந்த பாவத்துக்கும் அடிமையாக மாட்டான். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப வந்து பாருங்க, எனக்கு ஸ்வீட் வந்து நான் ஆசைப்பட்டேன்னா ஸ்வீட் நான் சாப்பிடுவேன். எனக்கு வேணான்னு சொல்லிட்டு நான் விட்டுறலாம். ஏன்னா நான் சுயாதீன பிரமாணத்துல நான் இருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்க என்ன செய்யலாம்? நீங்க சாப்பிடுங்க. விருப்பம் இல்லைன்னா விட்டுடுங்க. இப்ப வந்து பாருங்க, நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருந்தேன். இப்ப கிறிஸ்து இயேசு எனக்குள்ள வந்ததுனால நான் இப்ப என்ன செய்ய மாட்டேன்? ட்ரிங்க்ஸுக்கு அடிமையாக மாட்டேன். முதல்ல எனக்குள்ள பாவ இச்சை இருந்துச்சு. ஆனா அந்த இச்சை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள என்ன உண்டு பண்ணுகிறார்? நீதியின் கனிகளை கிறிஸ்து உண்டு பண்ணுகிறார். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று. நமக்குள்ள நற்கிரிகளை யார் தொடங்கினா? ஏசப்பா தான் நல்ல கிரிகளை தொடங்கி இருக்கிறார். அடுத்தது வந்து 10வது வசனம். தேவனுக்கு மகிமை துதியும் உண்டாகும்படி கிறிஸ்து இயேசுவினால் வருகிற நீதியின் கனிகளாய் நிறைந்தவர்களாகி. கிறிஸ்து இயேசுவினால் என்ன வருது? அப்போ தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தேவனால் பிறந்தவன் பாவத்துக்கு அடிமையாக மாட்டான். சரியா? சொல்ல போனா மிகப்பெரிய பாவம் என்னன்னா, இயேசுவினுடைய கிரியைகளை விசுவாசிக்காம இருக்கிறதா மிகப்பெரிய பாவம். நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, நான் வந்து தண்ணி அடிக்கல, நான் வந்து தம் அடிக்கல, எனக்குள்ள எந்த பாவமும் கிடையாது, அதனால நான் பாவி இல்லைன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க பண்ணாம இருந்தோம், கிறிஸ்து இயேசுவினுடைய மீட்பை நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்தால், கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்தால், நீங்க தான் மிகப்பெரிய பாவி தேவனுடைய பார்வையில். பாவத்திலேயே பிரதான பாவம் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம் நம்ம பாக்குறோம். 1 யோவான்ல வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏது இல்லாத பாவம்.
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்கிறவனுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதி எல்லாம் பாவம்தான். என்னது அநீதி எல்லாம்? என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவமும் உண்டு. மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவே இல்லாத பாவம். அநீதி எல்லாம் பாவம் தான். விசுவாசம் இல்லாமல் வருகிறது எல்லாமே பாவம் தான். அநீதி எல்லாம் பாவம் தான். ஆனாலும் மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அப்ப மரணத்துக்கு ஏதுவான பாவம்னா என்ன அர்த்தம்? மரணத்துக்கு ஏது இல்லாத பாவத்தை பண்ணுனா கூட ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. மரணத்துக்கு ஏது இல்லாத பாவத்தை பண்ணுனா மன்னிக்க மாட்டாருன்னு சொல்றாரு. நிறைய பேர் கேட்டோம்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம் எதுங்க? விக்கிர காலம் தாங்க மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்லி சொல்றாங்க. அதல்ல. மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் இயேசு கிறிஸ்து செய்த கிரியைகளை நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பதுதான். இயேசுவை நீங்கள் விசுவாசிக்காமல் இருப்பதுதான் மரணத்துக்கு ஏதுவான. எந்த பாவத்தை செஞ்சாலும் நீங்க பரலோகத்துக்கு போயிட முடியும் இல்லையா? ஆனால் இயேசுவை நீங்க விசுவாசிக்கலைன்னா பரலோகத்துக்கு, நித்திய ஜீவனுக்குள்ள நீங்க பிரவேசிக்க முடியாது. அப்போ பாவத்திலேயே மிகப்பெரிய பிரதான பாவம் என்ன? சபையில வந்து உக்காந்துக்கிட்டு பிரசங்கத்தை பண்ணிக்கிட்டு ஆண்டவரையே துதிச்சிட்டு சுயநீதியை பேசுறீங்க பாத்தீங்களா? அதுதான் மிகப்பெரிய பாவம். நீங்க சுயநீதியை உடையவர்களா இருக்கிறீங்கன்னு என்று சொன்னால், நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், நான் பந்தி எடுக்கிறேன், நான் வந்து பாட்டு பாடுறேன், நான் வந்து பிரசங்கம் பண்றேன், ஊழியம் செய்யறேன், எல்லாம் பண்றீங்க நீங்க இல்லையா? எல்லாம் பண்றீங்க. ஆனா தேவ நீதியை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் சுயநீதியை நீங்கள் நிலைநிறுத்த தேடுகிறபடியினால் நீங்கள் தேவ நீதிக்கு கீழ்ப்படியல. பைபிள் அதான் சொல்லுது இல்லையா? பைபிள் என்ன சொல்லுது? ரோமர் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம். எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதி அறியாமல் தங்கள் சுய நீதி நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவனுடைய நீதிக்கு விசுவாசிக்கிற எவனுக்கு நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் நல்ல மனுஷங்க தான், இல்லைன்னு சொல்லல. பொய் பேசாத ஜனங்க தான், பொறாமப்படாத ஜனங்க தான், புறங்கூறு பேசாத ஜனங்க தான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் நல்லது செய்த போதிலும் உலகத்தின் மூலமாய் தோன்றுகிற நீதியை உடையவர்களா நீங்க இருக்கிறீங்க. ஆனால் தேவனுடைய பார்வையில தோன்றுகிற தேவ நீதியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சுய நீதியை நிலைநிறுத்த நீங்கள் தேடுகிறபடியினால் நீங்கள் தேவனுடைய பார்வையில பாவியாய் நீங்கள் தருகிறீர்கள். அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம் இல்லைங்களா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அற்பமாய் எண்ணுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கேவலப்படுத்துறது. எப்படி பாஸ்டர், நான் எப்ப இயேசுவின் ரத்தத்தை காலால போட்டு மிதிச்சேன்? எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து. என்ன சொல்லுதுங்க? யாரு ஆக்கினைக்கு பாத்திரவானா இருக்கிறான்? குமாரனுடைய ரத்தத்தை காலின் கீழ் மிதித்து கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன். கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் என்ன? கிருபையின் ஆவி என்னது? நான் கிரியை செய்யாமல் இயேசுவின் மூலமாய் விசுவாசத்தை வைத்து அந்த நீதியின் மூலமாய் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். என் விசுவாசத்தை தான் தேவன் நீதியாக எண்ணுகிறார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவி நீதிமானாக்குகிறவன் மேல் விசுவாசத்தை வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் கிருபையின் ஆவியின் மூலமா தான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் இல்லையா? எதன் மூலமா நீதிமானாக்கப்படுறீங்க? கிரியையினாலயா கிருபையினாலயா?
கிருபையினால நீங்க நீதிமானாகப்பட்டிருக்கிறீங்க. இந்த கிருபையின் ஆவி எப்படி நிந்திக்கிறீங்கன்னா, ஹலோ, எப்படி இயேசுவோட ரத்தத்தை எப்படி காலின் கீழே போட்டு மிதிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ எங்க அம்மா சமைச்சு வச்சிருக்காங்க. எங்க அம்மா சாப்பாடு சமைச்சு வச்சிருக்காங்க. எங்க அம்மான்னு சொன்னா ரொம்ப பேர். எனக்கு இப்ப என் ஒய்ஃப் வந்து சமைச்சு வச்சிருக்காங்க, சரிங்களா? இப்ப நான் வீட்டுக்கு போறேன். ஏன்னா ஒரு நாள் முன்ன கூட எங்க அம்மா நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். வீட்டுல ஒரு பெரிய ரணங்களமே ஆயிடுச்சு, சரிங்களா? இருக்கிற சூழ்நிலை தான் சொல்ல முடியும், இல்லாததெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம என்ன இப்போ ஒய்ஃப் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு வைக்கலேன், நான் போறேன், நீ செஞ்சதெல்லாம் லாக்கிலன்னு சொல்லிட்டு திரும்ப நான் என்ன பண்றேன், மாவு எடுத்து தோசை ஊத்தி சட்னி சாம்பார்லாம் செஞ்சு சாப்பிட்றேன்னா எப்படி இருக்கும்? செஞ்ச ஆளுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க மனநிலைமை இப்ப நீங்க உங்க வீட்டுல செய்றீங்க, உங்க வீட்டுக்காரர் வராரு, நீங்க நல்லா என் வீட்டுக்காரர் வராருன்னு சொல்லிட்டு சிக்கன் ஃப்ரை இல்லையா, மட்டன் குழம்பு, சட்னி, தோசை, இட்லி, பிரியாணி எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறீங்க. எல்லாம் வீட்டுக்காரர் வராருன்னு எக்ஸ்பெக்ட்ல இருக்கிறீங்க. அவர் வந்தோடனே சீச்சி இந்த பழம் புளிக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு அவர் தோசை எடுத்துட்டு போய் தோசையை ஊத்தி சட்னி செஞ்சு சாப்பிட்டாருன்னா உங்களுக்கு மனநிலைமை எப்படி இருக்கும்? வீட்டுல ஒரு பெரிய ரணங்களே வந்துடாது? பெரிய ரணங்களே வந்துடும் இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் கிறிஸ்து இயேசு நம்மளால மீட்பு உண்டாக்க முடியாதனால்தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு முன்னாடியே நாம செய்யற கிரியைகளை விட பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் கொண்டு வந்து ரத்தத்தை சிந்தி அதுக்குன்னு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணி ஆசாரரை ஏற்படுத்தி அவங்க எல்லாம் கிரியை நடப்பிச்சுட்டாங்க. வந்து பாவ அறிக்கை பண்ணி என் பாவனை அப்படிலாம் பாவம் பண்ணினேன் அப்படின்னு பாவ அறிக்கை பண்ணி பாவ மன்னிப்புலாம் வாங்கினாங்க. அதெல்லாம் ஒரு மனுஷனுக்கு மீட்பை உண்டு பண்ண முடியாததுனால்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு மீட்பை உண்டு பண்ணும்படியாக வந்தார் இல்லையா? அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 99% இல்ல, நீங்க விளம்பரத்துல பாத்தீங்கன்னா வாஷிங் பவுடர் நிர்மா 99% கிருமிகளை அழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 100% அழிக்கணும்லாம் சொல்ல மாட்டாங்க. நீங்க பல்லு வளர்க்கறதுலயே உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? கோல்கேட்டு பேஸ்ட் 99% தான் கிருமி அழிக்கும் அப்படிம்பாங்க. 99 அழிக்காது, ஒரு 80% அழிக்கும், அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கு தான் என்ன செய்யணும், 2 நேரம் பல்லு வளர்க்கணும். தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நேரம் பல்லு வளர்க்கணும், காலையில எந்திரிச்சோடனே பல்லு வளர்க்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும், ஆறி போயிடும், கிருமி போகாது. அதே மாதிரி 1/2 மணி நேரம் போட்டு பல்லு வளர்க்க கூடாது. 2 நிமிஷத்துல முடிச்சுனா என்னாமல் போடும் இல்லையா? கவனிங்க. அப்போ ஆண்டவர் பரலோகத்துல இருந்து வந்து 100க்கு 100%, 99% கூட இல்ல, 100க்கு 100% மீட்பை உண்டு பண்ணிவிட்டார், நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டார். இப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆண்டோட ரத்தத்தை நீங்க எப்படி என்ன பண்றீங்க, எப்படி அவமதிக்கிறீங்க? இப்ப வந்து தேவ சமூகத்துல வந்து உட்காந்து ஆண்டவரே நான் பாவம் பண்ணிட்டேன், ஆண்டவரே என் பாவத்தை, இப்ப எது உங்களுக்கு நினைப்பு போதுன்னா நீங்க பாவ அறிக்கை பண்றதுனாலதான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகுதுன்னு நீங்க என்ன செய்றீங்க? கிறிஸ்து இயேசு ரத்தத்தை நீங்கள், என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, நீங்க பாவ அறிக்கை பண்றதுனாலதான் அந்த பாவ அறிக்கை உங்க பாவத்தை மன்னிக்குதா, அல்லது கிறிஸ்து இயேசு ரத்தம் தான் உங்களுடைய பாவத்தை மன்னிக்குதா? நீங்க சொல்லுங்க. உங்க கிரியை உங்க பாவத்தை போக்குமா, இல்ல இயேசு கிறிஸ்துடைய கிரியை உங்களுடைய பாவத்தை போக்குமா? அதான். அப்ப நீங்க கிரியை நடப்பிக்காதீங்கிறேன். இப்போ நீங்க கிரியை நடப்பீங்கன்னா அந்த பாவ அறிக்கை கூட கிரியை பண்றதுன்னு அர்த்தம். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குறவர்கள் மேல் விசுவாசத்தை வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக எனப்படும் இல்லையா? ரோமர் 10ஆம் அதிகாரம் திருப்புங்களே, 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே. அப்ப நீதி உண்டாக என்ன செய்யணும்? இருதயத்துல விசுவாசிக்கணும். என்னத்தை விசுவாசிக்கணும்? கர்த்தராகிய இயேசு எனக்காக மரித்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உயிர் தெழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். என்ன அறிக்கை செய்யணும்? இயேசுடைய ரத்தம் எனக்கு மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறது, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போதுதான் ரட்சிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்றதுனால நீங்க என்ன செய்ய போறதில்ல, ரட்சிக்கப்பட போறது இல்ல. கவனிக்கிறீங்களா?
ஹல்லேலூயா. நான் சொல்றது நீங்க ஏத்துக்காம இது கள்ள உபதேசம் நினைச்சிட்டு உட்காந்துட்டீங்கன்னா அப்படியே உட்காந்துட்டு இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வசனம் என்ன சொல்லுதோ அதான் பிரசங்கம் பண்றேன். நான் ஒன்றும் நான் என் மனசுல தோன்றதெல்லாம் நான் இங்க உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணல. அதெல்லாம் வசனத்தை ஏத்துக்கோங்க. உங்க மனசாட்சி உங்க மனதினுடைய எண்ணத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது, மனம் திரும்புதெல்லாம் என்னது? நிறைய பேர் என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல மனம் திரும்பணும் அப்படின்னு வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லுது? 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். மோசையின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அவருடைய முக்காடு எடுபட்டு போகும். மனம் திரும்புவதெல்லாம் என்ன அர்த்தம்னா, என் இருதயத்தின் நினைவுகளை நான் மறுதலித்து கிறிஸ்து இயேசுவினுடைய இருதயத்தை ஏற்றுக்கொள்வதுதான் மனம் திரும்புதல் என்ற அர்த்தம். ஒரு குடிகாரர் குடிக்கிறாரு, நான் மனம் திரும்பிட்டேன், இனிமே நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது மனம் திரும்புதல் அல்ல, இல்லையா? என்னுடைய நிறைவையும் என்னுடைய அறிவையும் என்னுடைய புத்தியும் மறுதலித்து கிறிஸ்து இயேசுவினுடைய இருதயத்தை அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல் என்ற அர்த்தம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்ன மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. உங்களுடைய நினைவை கைவிடுங்கள், உங்களுடைய மனசாட்சியை உங்களுடைய மனதை கைவிட்டு விட்டு கிறிஸ்துவினுடைய மனதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அப்ப நீங்க எப்படி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறீங்கன்னா, நீங்க நீதிமானாக்கப்படுவதற்கு நீங்கள் கிரியை செய்கிறவர்களா இருந்தால் இப்ப என்ன பண்றீங்க? கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்கிறீங்க. கேட்கலாம், இயேசு சொல்றாரு, நான் வியாதிப்பட்டிருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்கவில்லை. நான் பட்டினியா இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. உடனே எல்லாரும் கேக்குறாங்க, நீங்க எப்பங்க ஆண்டவரே வியாதிப்பட்டிருந்தீங்க? நீங்க வியாதிப்பட்டிருந்தா நாங்க உங்களுக்கு மருந்து கொடுத்திருப்போமே, நாங்க உங்களை விசாரிச்சிருப்போமே. நீங்க பட்டினியா இருந்தா நான் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருப்போமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த ஏழைகளுக்கு உதவி செஞ்சா நீங்க எனக்கே செஞ்ச மாதிரி அப்படிங்கிறாரு இல்லையா? அது மாதிரி ஆண்டவர் டைரக்டா சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. என் ரத்தத்தை மகனே காலின் கீழ் போட்டு மிதிச்ச, அதாவது காலின் கீழே போட்டுனா அவர் ரத்தத்தை கொண்டு ஊத்தி காலின் கீழே போட்டு மிதிக்கிறது அது இல்ல. காலின் கீழே மிதிக்கிறது என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசுனுடைய மீட்பை நீங்கள் ஒழுங்கான விதத்துல கையாளாமல், மீட்பை விசுவாசிக்காமல், ரட்சிப்பை விசுவாசிக்காமல் நீங்கள் கிரியை நடப்பிக்கிறவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களா இருக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தத்தை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள், இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ நான் கிரியை செய்யக்கூடாது, விசுவாசிக்கிறவனாய் இருக்க நீதிமான. மறுபடியும் சொல்றேன், மறுபடியும் கேள்வி கேட்காதீங்க. கிரியை செய்யக்கூடாதுன்னா அப்ப சமைக்க கூடாதா, வேலைக்கு போக கூடாதா, அப்ப தூங்கக்கூடாதா, எதுவுமே பண்ணக்கூடாதான்னு முட்டாள்தனமான கேள்வியை தயவு செஞ்சு கேட்காதீங்க. நீதிமான் ஆக்கப்படுகிறதுக்கு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நீதிமான் ஆக்கப்படுவதற்கு நான் கிரியை செய்யக்கூடாது. நீதிமான் ஆக்கப்படுவதற்கு கிரியை செய்யக்கூடாது, அதுதான் சொல்றாரு. ஆனா இப்ப என்ன கிரியை வேணும்? விசுவாச கிரியை வேணும். உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? நியாயப்பிரமாண கிரியை இருக்கக்கூடாது. ஆனா விசுவாச உங்களுக்கு பாத்தீங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, நோவா இருக்கிறார்ல, நோவா தாத்தா எப்படி நீதிமானாகப்பட்டாரு? இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, நோவாவை பாக்குறாரு, அங்க இருந்து பாக்குறாரு. நோவாவை மாத்திரம் பார்க்கல, உலகத்தையே பாக்குறாரு. எல்லாருமே தன்னுடைய வழிகளை கெடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனாலதான் அந்த நீதியை பாக்குறாரு. தேவனோடு கூட அவர் ஐக்கியமா இருந்தபடியினால், தேவனை அவர் விசுவாசித்தபடியினாலதான் தேவனுடைய பார்வையிலே நோவா நீதிமான் என்று எண்ணப்படுகிறார், இல்லையா? கிரியைகளினால என்ன செய்யப்படல, நீதிமானாக பார்க்கவில்லை, விசுவாசத்தினாலதான் நீதிமானாக பார்க்கிறார். இப்ப ஆண்டவர் ஒரு பேழையை உண்டு பண்ண சொன்னார். என்ன உண்டு பண்ண சொன்னாரு? அதுதான் என்னதுன்னா விசுவாச கிரியை. அது நியாயப்பிரமாண கிரியை இல்ல, விசுவாச கிரியை. இப்போ பேழையை உண்டு பண்ண சொன்னார். அந்த பேழைய நோவா உண்டு பண்றாரு, பேழையை செய்யறாரு. அப்புறமா என்ன ஆகுது? சுவிசேஷ அறிவிக்க சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, சுவிசேஷத்துக்கு வாங்க போலாம், சுவிசேஷ ஊழியம் செய்யுங்க,
போய் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம விசுவாசிங்கெல்லாம் வந்து சொல்ற காரியம் என்னன்னா, பாஸ்டர் போய் சொன்னா எவனும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஜனங்களே இப்படிதான் அப்படின்னு ஒரு முடிவு வந்து அடுத்த வாரம்லாம் ஊழியம் செய்ய போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க சொன்ன உடனே ஏத்துக்கணுமா, என்ன செய்யணும், சொன்ன உடனே ஏத்துக்கணுமா. நாங்க சொன்னா ஏத்துக்கலதுனால நாங்க இனிமே சுவிசேஷ ஊழியத்துக்கே போக மாட்டேன்னு நிறைய பேர் புலம்புறாங்க. ஒரு நாள் ஊழியம் போயிட்டு இவங்க என்னமா 100 வருஷம் ஊழியம் பண்ண மாதிரி அப்படியே நினைப்பு அப்படி சோர்ந்து பண்ண மாதிரி மூஞ்சிய வந்து பாத்தீங்கன்னா கப்பல் மாதிரி வச்சுக்கிட்டு நாங்க சொன்னா மட்டும் யாரை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப நீங்க மட்டும் சொன்னா மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்களா என்ன, உடனே ஏத்துக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ நோவா எத்தனை வருஷம் ஊழியம் பண்ணாருன்னா 212 வருஷம் ஊழியம் பண்ணார். எத்தனை வருஷம் சுவிசேஷம் அறிவிச்சார். டெய்லி அவருக்கு என்ன வேலை? எத்தனை பேர் கேட்டாங்க? எத்தனை பேர் கேட்டாங்க? ஒருத்தர் கூட கேட்கல. ஆனாலும் சுவிசேஷ ஊழியம் பண்ணார்ல, அதுக்கு பேர் தான் விசுவாச கிரியை. அதுக்கு பேர் என்ன கிரியை? விசுவாச கிரியை. அவர் நியாயப்பிரமாண கிரியை செய்யல, நீதிமான் ஆக்கப்படுவதற்கு அவர் கிரியை நடப்பிக்கல, நீதிமான் ஆக்கப்பட்டதுனாலதான் அவர் கிரியை நடப்பிக்கிறார். புரிதுங்களா? ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, இப்ப இந்த கிருபைய நாவிய புரிஞ்சுக்கோங்க. இப்ப கவனிங்க, கடவுள் வந்து ஏன் உலகத்தை அழிக்க பார்த்தாரு? எல்லாரும் அக்கிரமம் செஞ்சதுனாலதான் நியாயத்தீர்ப்பு வந்துச்சு. நியாயத்தீர்ப்பு எதனால வந்துச்சு? why judgment came? எல்லாரும் பாவம் செஞ்சாங்க, அதனால ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஆனா கிருபைய கொடுத்தாரு. ஆனா ஏன் செத்து போனாங்கன்னா, பாவம் செஞ்சதுனால செத்து போகல. ஜட்ஜ்மெண்ட் எதனால வந்தது? எல்லாரும் பாவம் செஞ்சதுனாலதான் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குது. ஆனா ஏன் செத்து போனாங்க? நோவா சொன்ன சுவிசேஷத்தை விசுவாசிக்காதனால்தான் செத்து போனாங்க. அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வேற ஒரு மனிதர்களும் அந்த பேழைக்குள்ளாக வந்து உட்கார்ந்து இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களும் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. எதனால காப்பாற்றப்பட்டாங்க நோவா? பேழை வந்து எதை குறிக்குதுன்னா இயேசு கிறிஸ்துவ குறிக்குது, கிருபையை குறிக்குது. இந்த பேழை வந்து எதை குறிக்குது? கிருபையை குறிக்குது, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. நோவாவுடைய குடும்பமும் நோவாவும் ஆடு மாடு, அந்த ஆடு மாடு கூட சாகல, காப்பாற்றப்பட்டுருச்சு. ஏன்னா அந்த கிருபைக்குள்ள வந்ததுனால அது என்ன செய்யப்பட்டது? காப்பாற்றப்பட்டது. செஞ்ச ஒரு நபரு அந்த பேழைக்குள்ள வந்திருந்தார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களும் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள். அப்போ நியாயத்தீர்ப்பு எல்லாரும் மேல இருக்குது, உங்க மேல இருக்குது, என் மேலே இருக்குது. நான் வந்து நரக ஆக்கினை அடைய போறேன்னா, நான் வந்து கெட்டு போறேன்னா, நான் தண்டிக்கப்படுறேன்னா, நான் செஞ்ச பாவத்தினால நான் தண்டிக்கப்பட போறது இல்ல. கிருபையின் ஆவியை நான் விசுவாசிக்காதனால, கிருபையை விசுவாசிக்காதனால, ரட்சிப்பை விசுவாசிக்காதனால, சுவிசேஷத்தை விசுவாசிக்காதனால தான் நான் தண்டிக்கப்பட போகிறேன். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். இந்த பஸ்கா பண்டிகை இருக்குதுல்ல, பஸ்காங்கிறது என்னன்னா கடவுளுடைய நியாய தீர்ப்பு எகிப்தின் மேல வந்துச்சு. ஆண்டவர் என்ன தீர்ப்பை கொடுத்தாருன்னா, தலைச்ச பசங்களை எல்லாம் கொலை பண்ண போறேன்னு சொல்லி ஆண்டு சொல்லிட்டார். தலைச்ச பசங்களை எல்லாம் நான் வந்து மர்டர் பண்ண போறேன்னு சொல்லிட்டார். ஆனா ஒரு கண்டிஷன் சொல்றாரு, நீங்கள் வந்து ஒரு வயசு ஆட்டை நீங்க புடிச்சிட்டு வந்து அந்த வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து உங்களுடைய நிலக்கால்களிலும் கதவு மேலேயே அந்த ரத்தத்தை நீங்கள் பூச வேண்டும். அப்புறம் நீங்க விடிய விடிய அந்த மாம்சத்தை நீங்கள் புசிக்க வேண்டும். புளித்த மாவு உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது, அது காலையில அந்த கறி இருக்கக்கூடாது. நீங்க நைட்டுக்குள்ள நீங்க வந்து சாப்பிட்டுறணும். ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஆட்டுக்கு தகுந்த மாதிரி 2 குடும்பம் சேர்ந்து அடிச்சு அதை சாப்பிடுங்கன்னு சொல்லி ஆண்டு கட்டளை கொடுத்தார். இப்ப யாரெல்லாம் அந்த ரத்தத்தை கொண்டு போய் பூசினாங்களோ அவங்க எல்லாமே காப்பாற்றப்பட்டாங்க. அந்த சங்கரதூதன் வருவான். சங்கரதூதன் வந்து ஒவ்வொரு கதவா பார்ப்பான். ஒவ்வொரு கதவிலையும் ரத்தம் பூசப்பட்டு இருந்துச்சுன்னா, அந்த ரத்தம் பூசப்பட்டு இருந்துச்சுன்னா சங்கரதூதன் அந்த வீட்டுல போய் தலைச்ச பசங்களை கொலை பண்ண மாட்டான். யாருடைய வீட்லயும் எல்லாம் அந்த ரத்தம் வந்து பூசப்படாம இருக்குதோ அவங்களுடைய வீட்டுக்குள்ள எல்லாம் போய் தலைச்ச பசங்களை எல்லாம் கொலை செய்வான். அதுதான் வந்து பிளான். இப்ப கவனிங்க, இந்த எகிப்து மனுஷங்களும் அந்த ரத்தம் பூசப்பட்டிருந்த வீட்டுக்குள்ள வந்து உக்காந்து இருந்தாங்கன்னா சங்கரதூதனால கண்டிப்பா தொற்றுக்க முடியாது. இஸ்ரவேல் மக்களும் அந்த ரத்தத்தை பூசாமல் இருந்தால்
அவர்களுக்குள்ளாகவும் சங்கரதூதன் உள்ள பூந்து அவங்களையும் என்ன செஞ்சிருப்பான்? சாகடிச்சிருப்பான். கவனிங்க, இருக்கிறீங்களா? இப்போ ஆபிரகாமின் சந்ததியா இருந்ததுனால அவர்கள் சாகடிக்கப்படல, இஸ்ரவேல் ஜனங்களா இருந்ததுனால சாகடிக்கப்படல, ரத்தம் பூசப்பட்டதினாலேயே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஏன் அவர்கள் காப்பாற்றப்பட்டாங்க? ஆபிரகாமுக்கு பிள்ளையா போனதுனால காப்பாற்றப்படல, இஸ்ரவேல் மக்களா இருந்ததுனால காப்பாற்றப்படல. அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை கொண்டு போய் அதன் மேல பூசப்பட்டதனால சங்கரதூதனால உள்ள பூந்து சாகடிக்கப்பட முடியவில்லை. கவனிங்களா, இருக்கிறீங்களா? அப்போ நாம என்ன நினைக்கிறோம்? தவறு செய்யக்கூடாது, தவறு செஞ்சா பரலோகத்துக்கு போக மாட்டோம், பொய் பேசினா பரலோகத்துக்கு போக மாட்டோம், தண்ணி அடிச்சா பரலோகத்துக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இந்த நீதியின் மூலமாக நீங்க பரலோகத்துக்கு போறதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா நீங்க கண்டிப்பா என்ன செய்ய மாட்டீங்க? தம் அடிக்கலினாலும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. ஆண்டவர் என்ன செய்ய போறதில்ல, நீ தம் அடிச்சியா, தண்ணி அடிச்சியா, பாவம் பண்ணியா, எந்த பாவத்துல கேட்க மாட்டாரு. ஏன் நீ இயேசு விசுவாசிகள் தான் கேட்பாரு. இப்ப என்ன செய்யணும்? ஒழுங்கா உங்க வாயும் கையும் கட்டி வச்சுட்டு முழுமையா என்ன பண்ணிருங்க? கிருபைக்குள்ளாக விழுந்துருங்க. அந்த கிருபை எப்படி நோவா காப்பாத்துச்சோ அது மாதிரி உங்களை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போயிடும். அல்லேலூயா. சரிங்களா? அப்போ எகிப்து மனுஷங்களும் அந்த ரத்தத்தை அவங்களுடைய நிழல் கால்களை பூசி இருந்தால் தலைச்ச பசங்களை என்ன பண்ணிருப்பாங்க? காப்பாற்றப்பட்டிருப்பாங்களா? உயிர் பிழைச்சிருப்பாங்களா? அப்ப ஏன் அவங்க செத்தாங்க? ரத்தத்தை பூசாம இருந்ததுனாலதான் செத்தாங்க. பாவம் செஞ்சதுனால செத்தாகல, ரத்தத்தை பூசாம இருந்ததுனாலதான் அவங்க செத்தாங்க. சரிங்க? அல்லேலூயா. இந்த ராகாப் இருக்கார்ல, ராகாப், நீங்க வேசி, நம்ம என்ன சொல்றோம்? வேசின்னு சொல்றோம். ஆனா அவளுடைய சந்ததியில தான் இயேசுவே பிறந்தாரு. எந்த ஒரு பெண்ணோட பெயரையும் மத்தேயு புஸ்தகத்துல நீங்க பார்க்க முடியாது. ஆனா ராகாப் அப்படிங்கிற பேரை நீங்க பார்க்க முடியும். அந்த பெண் யாரு? கானான் பெண். நியாய பிரமாணத்தின்படி ஒருவள் கையும் மெய்யுமாக விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்டால் அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். அதுதான் நியாய பிரமாணத்தினுடைய தண்டனை. நான் ராகாப்புக்கு என்ன செய்யறாரு? ஆண்டவர் போஸ்டிங் கொடுக்கிறாரு. இஸ்ரவேல் சந்ததியில ஒரு பெயரை உண்டு பண்ணுகிறார். இஸ்ரவேல் சந்ததியில ஒரு அங்கத்தை ஏற்படுத்துகிறார். இந்த ராகாப்புக்கு என்ன விசுவாசம் பாருங்க. அவ எகிப்துல இருந்து இஸ்ரேல் மக்கள் புறப்படும் போது இஸ்ரேல் மக்களோட அவ ஒரு நாள் இருக்கல, செங்கடல் பிளந்ததை பார்க்கல, மன்னாவினால போச்சதை பார்க்கல, காடையினால போச்சதை பார்க்கல, தேவன் அவர்கள் எப்படி விடுதலை செஞ்சாருங்கிறதையும் பார்க்கல. கேள்விப்படுறான். மக்கள் அரசியல் புதுசெல்லாம் சொல்லும் போது கேள்விப்படுறான். இவங்க எல்லாருமே எகிப்துல இருந்து கிளம்பும் போது கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிச்சு கிளம்புறாங்க. ஒன்னத்தையும் யோசிக்கல. அங்க பிலிஸ்தர் இருப்பாங்க, இது அவங்க நாடு, அவங்க கானானியர்கள் இருப்பாங்க, பல தேசத்துக்காரங்க இருப்பாங்க, நம்ம எப்படி போய் சண்டை போட்டு அந்த தேசத்தை பிடிக்க போறோம் அப்படின்னு யோசிக்காம விசுவாசிச்சு கிளம்பிட்டாங்க. நடு காட்டுல உக்காந்துக்கிட்டு இப்பதான் அவங்களுக்கு புத்தி வருது. காலேப்புக்கும் யோசுவாவுக்கும் ஒரு பெரிய புத்தி வருது. அவங்க பிலிஸ்தரா இருக்கிறாங்களே, எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்கன்னு தெரியலையே, நாங்க போய் வேவு பார்த்துட்டு வரோம், அப்புறமா சண்டைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள என்ன ஆகுதுங்க? ஒரு ரீசனிங் மைண்ட் ஓடுது. முதல்ல தொடப்பு கட்டையும் சீமாத்து குச்சியும் போய் சண்டை போட்டு ஜெயிச்சாங்க. அது கூட அவங்களுக்கு என்ன ஆகல, ஞாபகம் வரல. இப்ப சூழ்நிலை தான் ஞாபகம் வருது. இவங்க என்ன பண்றாங்க? வேவு பார்க்க போறாங்க. எதனால வேவு பார்க்க போறாங்கன்னா, கடவுள் மேல விசுவாசம் இல்ல. ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்ன கேள்விப்படுறதுனால வருமா வராதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஜெயிப்போமா தோப்போமா அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு அங்க முழுமையான நிச்சயம் அவங்களுக்கு உண்டா இருந்தது என்று சொன்னால் அவங்க வேவு பார்க்க போயிருக்க மாட்டாங்க, சண்டை போட போவாங்க. இப்ப இவர் ராகாப் இருக்கிறா பாத்தீங்களா, இந்த வேசி, அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஏன்னா வேசி வீட்டுலதான் போறவங்க எல்லாத்தையுமே சேர்த்துக்குவாங்க. யாரு வந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரன் வந்தாலும் சரி, அயல் நாட்டு வீட்டுக்காரன் வந்தாலும் சரி, யாரு வந்தாலும் என்ன பண்ணிக்குவாங்க? மத்த வீட்டுக்கெல்லாம் போனா தயவு செஞ்சு வெளியே போங்க, எங்களுக்கு பிரச்சனை வந்துடும், நாங்க இந்த தேசத்துல குடியிருக்க முடியாது, எங்களை சாகடிச்சிருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. அதனால வேசியோட வீட்டுக்கு போறாங்க. இவன் என்ன பண்றான்? ரெட் கம்பளம் போட்டு வரவே இருக்கிறான். எபிரேயர்களே வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான்.
ஏன்னா இவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இவங்களை காப்பாத்தி விட்டுட்டோம்னா நம்மளும் நம்முடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துட்டு சொல்றா, ஆண்டவர் இந்த தேசத்தை உடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து விட்டார். என்ன சொல்றா பாருங்க, ஒப்பு கொடுக்க போறாருன்னு சொல்லல, நீங்க வந்து சண்டை போட்டு நீங்க தான் ஜெயிக்க போறீங்கன்னு சொல்லல, ஆண்டவர் உங்களுடைய கரத்துல என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அந்த வசனம் அவளுக்கு பொருந்தது. சண்டையே போடல, யுத்தமே நடக்கல, என்ன சொல்றா, ஆண்டவர் உன் கரத்திலே, அதான் விசுவாசம். பாஸ்ட் டென்ஸ்ல பேசணும். என்ன பேசணும்? பாஸ்ட் டென்ஸ்ல பேசணும். பிரசன்ட் டென்ஸ்ல எல்லாம் பேசவே கூடாது. பாட்கள் ஆனா என்ன செய்யணும், ஆண்டவர் கொடுத்துட்டார் இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராகாப்பு பேசுறாங்க. அந்த ராகாப்பு பத்தி நான் நிறைய ஸ்டடி பண்ணணும். நான் ஸ்டடி பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த 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 லேடி மூலியமா நிறைய காரியத்தை நம்ம கத்துக்கலாம், விசுவாச வாழ்க்கைய கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? அப்போ அவ கேக்குறா, இந்த மாதிரி நீங்க இந்த தேசத்தை பிடிக்க வரும்போது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்திடுறீங்களா? என்னங்களை ஒண்ணும் செய்யாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன், நீங்க அதே மாதிரி என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் என்ன பண்றாங்க, நிச்சயமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை செய்வோம். நீ என்ன செய்யணும், சிகப்பு கலர் கயித்தை நீ கட்டி விட்டீங்கன்னா நாங்க உங்களை காப்பாத்திடுவோம். அந்த சிகப்பு கலர் கயிறு எதை குறியுதுன்னா இயேசுவோட ரத்தத்தை குறியுது. ஒருவேளை அந்த சிவப்பு கலர் கயித்தை கட்டாம இருந்திருந்தால் அவளும் என்ன செய்யப்படுவாள், கொலை செய்யப்பட்டிருப்பாள் இல்லையா? அந்த சிவப்பு கலர் கயித்தை கட்டினதுனாலதான் ராகாப்பினுடைய குடும்பமும் காப்பாற்றப்பட்டுச்சு. அவள் மத்தேயு எழுதுற சுவிசேஷ புத்தகத்துல ஒரு அங்கத்தினரா மாறுகிறாள், இஸ்ரவேல் சந்ததியில ஒரு குடும்பமாக மாறுகிறாள் இல்லையா? ஹல்லேலூயா. இப்ப நியாயப்பிரமாணம், இப்ப நம்ம எல்லாருமே கிருபைக்குள்ள வந்துட்டோமா? கிருபைக்குள்ள வந்துட்டீங்களா? கிருபையை விசுவாசிக்கிறீங்களா? இப்ப எல்லாரும் என்ன செய்யணும், விசுவாச கிரியை நடப்பிக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தினாலதான் எல்லாத்தையுமே சுதந்திரிக்க போகிறோம். விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைக்க முடியும். You live by faith. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலதான் நான் பிழைக்க முடியும். ரோமர் 1 அதிகாரம், ரோமர் 1 அதிகாரம் 17வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் விசுவாசத்தினால் நீதிமான். போதும் நீங்களும் நான் எதனால பிழைப்போம்? ஆகாரோட கான்செப்ட் தான். ஆகார் எதனால பிழைத்தால்? விசுவாசிச்சுன்னா நானும் விசுவாசிக்கிறேங்க. அதாவது என்ன சொல்றது, சரக்கு புக்கு நானும் சந்தைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு சும்மா வாயிலே வட சொல்லக்கூடாது. ராகாப் என்ன பண்றான்னா பாஸ்ட் டென்ஸா பேசுறா. தேவன் உங்களுக்கு என்ன பண்ணிட்டார், இந்த தேசத்தை கொடுத்து விட்டார். இப்ப நீங்க என்ன பண்ணணும், பாஸ்ட் டென்ஸ்ல பேசணும். ஹல்லேலூயா. கடையை ஆரம்பிக்கிறீங்க, நம்ம கிட்ட வியாபாரம் ஆகுமா ஆகாதா, வருமா வராதா, நஷ்டம் ஆகுமா லாபம் ஆகுமா, இப்படியே பேசிட்டு ஆகாது, கடை ஓடாது. விசுவாசத்துல நீங்க என்ன செய்யணும், பிழைக்க முடியும். விசுவாசத்துல இப்ப நீங்க ஓடுறீங்க, ஆண்டவர் இந்த கடைய பெரிய கடையா மாத்த போறாரு, மாத்திட்டாரு. இப்ப சைக்கிள்ல போறீங்க, ஆண்டு எனக்கு காரை கொடுத்துட்டாரு, நான் கார்ல போய் கொண்டிருக்கிறேன். எதுல பேசணும், விசுவாசத்துல பேசுறதுன்னு என்ன அர்த்தம், கொடுக்க போறாரு அப்படின்னா விசுவாசம் இல்ல, தட் இஸ் நாட் ஃபெய்த். சைக்கிள்ல போனாலும் ஆண்டவர் எனக்கு காரை கொடுத்து விட்டார், காட் given me, காட் கொடுத்துட்டார். ஆகர் எப்படி பேசுறாங்க, தேசத்தை ஒப்பு கொடுத்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. என்னாகம புஸ்தகம்
என்னாகுமா உபாகமா? உபாகமம் நினைக்கிறேன். கொஞ்சம் எடுங்க. எத்தனாவது அதிகாரம்? என்ன உபாகமோ? யோசுவாவா? யோசுவா 2:9. யோசுவா 2:9 பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்குது என்றும் உங்களை குறித்த தேசத்து குடிகள் எல்லாரும் சேர்த்து சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். கவனிங்க, சண்டையே நடக்கல. ஆனா என்ன பேசுறாங்க? தேசத்தை ஒப்பு கொடுத்து விட்டார் என்று பேசுறாங்க. சரியா? இப்ப நாமளும் என்ன செய்ய போகிறோம்? இதே விசுவாசத்தை கையாள போகிறோம். விசுவாச கிரியை உங்களுக்கு இருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் வந்து பாருங்க, உங்களுக்கு போக சொல்றாரு. எந்த சோர்சஸ் இல்ல, நம்ம போகணும். அதான் விசுவாச கிரியை. ஊழியம் பண்ற சொல்றாரு, எந்த சோர்சஸ் இல்ல, ஆனா நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். சரியா? அல்லேலூயா. விசுவாச கிரியை ரொம்ப முக்கியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. கிரியை நடப்பீங்களா என்ன ஆகாது? இப்ப நான் கவனிங்க, இப்ப இந்த தசமபாக காணிக்கெல்லாம் கொடுக்குறீங்கல்ல, ஏதோ கொண்டு என்ன தோணமோன்னு கொடுத்துட்டு போனீங்கன்னா ஒன்னும் யூஸ் இல்லை. அது ஒரு விசுவாச கிரியை. கடவுள் எனக்கு என்ன செய்ய போகிறார்? பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். ஆண்டவருக்கு எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் என்று விசுவாசத்துல விதைக்கிறீங்க. இது என்னது? தசமபாகம் என்பது என்னது? ஒரு விதை. விதைச்சு நீங்க என்ன பண்றீங்க? அறுவடை பண்றீங்க. அதுவும் ஒரு விசுவாச கிரியை. இப்ப நீங்க ஊழியம் செய்ய போறீங்க. இப்ப நான் வந்து பெங்களூர் போறேன். போறதுக்கு மட்டும் தான் காசு இருக்குது, வரதுக்கு காசு இல்லை. ஆனா விசுவாசத்துல போயிட்டு திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா ஏசி இதுல வரேன். கொரியா போகும்போது ஃபிளைட்டு கூட விசா அப்ளை பண்றது கூட காசு இல்லை. ஆனா கொரியா போயிட்டு வந்துட்டேன். சரியா? அல்லேலூயா. விசுவாச கிரியை இருக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க சேலத்துக்கு குடி வரும்போது ஒரு மிக்சி கூட கிடையாது. மிக்சி வாங்குறது கூட சொல்ல போனா காசு இல்லை. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா மிக்சி வாங்கிட்டோம், வாஷிங் மிஷின் வாங்கிட்டோம், ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். சும்மா ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் பார்க்க தான் போனேன் நான். அப்ப என்கிட்ட காசு இல்லை. ஆனா நான் எனக்கு ஆண்டத்தை கொடுத்துட்டாருன்னு விசுவாசிச்சேன். 2வது தடவையும் போய் பார்க்க போனேன். 3வது தடவை வாங்கிட்டேன். அதுவும் நான் சாதாரண வாஷிங் மிஷின், சாதாரண ஃப்ரிட்ஜை வாங்கல, வைஃபை கனெக்ட் பண்ற மாதிரி வாங்கி வச்சிருக்கேன். ஸோ கடவுள் வந்து எனக்கு கொடுத்தாரு. எதோ காசு எங்கேயோ பரலோகத்துல இருந்து யாரும் வந்து கொடுக்க கிடையாது. விசுவாச கிரியை பண்ணினேன், எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஸோ நான் காசே இல்லாம போய் பார்த்தேன். விசுவாசத்துல தான் பை பண்ணினேன். அப்போ நான் போய் பார்த்தா மாத்திரம் இல்ல, நீங்களும் அதே மாதிரி தேவன் எனக்கு கொடுத்து விட்டார். என்னது? தேவன் கொடுத்துட்டார். கொடுக்க போறாருல்ல, என்னது? கொடுத்துட்டார். ஆனா சூழ்நிலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நத்திங், ஜீரோ தான் இருக்கும். ஏனால் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல, பார்க்க ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் உலகத்தை எப்படி உண்டாக்கினார்? காண்கிறவைகள் தோன்றுவதால உண்டாகல, இல்லாததிலிருந்து என்ன செஞ்சார்? ஆண்டவர் உலகத்தை உண்டாக்கினார். அப்ப நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். இனிமே என்ன செய்யாதீங்க? டவுட்டா பேசாதீங்க. டவுட்டா பேசுனீங்கன்னா என்ன பேசுறீங்க? ஒருவேளை நஷ்டம் ஆயிடுமோ? என்னது? ஒருவேளை நஷ்டமாகாது, ஒரேடியே நஷ்டமாயிடும். ஏன்னா என்ன செய்றீங்க? என்னதான் பேசுறீங்க? ஒருவேளை நஷ்டமாயிடுமோ? உங்க வாயின் வார்த்தையின்படியாகவே ஆகும். நீங்க என்ன சொல்றீங்களா? பைபிள் என்ன சொல்றது? கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று உங்களுடைய உள்ளத்துல விசுவாசித்தா நீங்கள் சொன்னபடியாகவே ஆகும். வேத வசனம் ஆம் என்றும், அதாவது என்னது? வேத வசனம் ஆம் இல்ல அப்படி இல்ல, ஆம் என்றே இருக்கிறது. சரியா? அல்லேலூயா. அப்ப விசுவாச கிரியை நமக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாச கிரியை தான் கடவுள் எதிர்பார்க்கிறாரு. பையன், என் மகன், என் பிள்ளை என்ன விசுவாசிக்கிறாளா? என்ன நம்புறாளா?
ஏன் என்ன வந்து சார்ந்து இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி ஆண்டு எதை வச்சு பாக்குறாரு? உங்களோட வாயின் வார்த்தையை வச்சுதான் பாக்குறாரு இல்லையா? அல்லேலூயா. விசுவாசமா கொஞ்சம் இருங்க, விசுவாசமா இருங்க. எல்லாருமே எதை பாக்குறாங்கன்னா உங்க வெளிப்பிரகாரமான தோற்றத்தை தான் பாக்குறாங்க. ஆனா கடவுள் கர்த்தர் மாத்திரம் தேவன் உங்களுக்காக என்ன ஆயத்தமாக்கினாரோ அதை பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. தேவன் ஆயத்தமாக்கிறதை ஏன் நீங்கள் மிஸ்யூஸ் பண்றீங்க? ஏன் அதை மிஸ் பண்றீங்கன்னா நீங்க அதை பார்க்கல, அதை நீங்க பேசல, அதனால என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க? எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க. சரியா? அல்லேலூயா. தயவு செஞ்சு ஆகார் மாதிரி மாறிடுங்க. என்னதுங்க? ஆகார் மாதிரி ஒரு பர்சனா மாறிடுங்க. எல்லாரும் லூஸ் ஆயிருங்க. நிறைய பேர் நான் தெளிவா இருக்கிறவன்னு சொல்றவங்க எல்லாம் மென்டலா தான் இருக்கிறாங்க. மென்டலா இருக்கிறவங்க தான் கொஞ்சம் என்ன பண்றாங்கன்னா தெளிவா இருக்கிறாங்க. சரியா? அல்லேலூயா. நம்ம எல்லாருமே தரிசித்து நடவாமல் நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம்? விசுவாசித்து நடக்கிறோம் இல்லையா? விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. அதனால பேசுறதெல்லாம் என்ன பண்ணுங்க? பாஸ்ட் டென்ஸ்ல பேசுங்க இல்லையா? பாஸ்ட் டென்ஸ்ல பேசுங்க. அப்படி பேசுனீங்கன்னா ஆகார் எப்படி காப்பாற்றப்பட்டாலோ அது போலவே நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். அது உங்களுக்கு நடக்கும். இரு மனம் உள்ளவன் என்னதுங்க? இரு மனம் உள்ளவன் தன்னுடைய வழியிலே நிலையற்றவனா இருக்கிறான். அல்லேலூயா. இரு மனம்னா என்னது? இரு வார்த்தைகள். வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, சுகமாகுமா ஆகாதா, வருமா போகாதா அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெட்டை கிளவியில பேசுனீங்கன்னு வச்சோங்களேன். ஒரு சிஸ்டர், எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ காசு கீசு வருதா, பஸ் கிஸ் வருதா, டிக்கெட் வாங்கினீங்களா? அந்த சிஸ்டர் ஒரு நாள் கூட்டிட்டு வந்து விடுறேன். சரிங்களா? நீங்க பேசுனீங்கன்னா கரெக்டா அந்த சிஸ்டர் வந்து அப்படிதான் பேசுவாங்க. அவங்க அம்மா கிட்ட சோறு கீது ஆக்கணியா, சோறு ஆக்கணியா, கீது ஆக்கணியா, அந்த மாதிரி வருமா வராதா, நடக்குமா நடக்காதா, ஆகுமா ஆகாதா, இப்படிலாம் ரெட்டை கிழவியில பேசிட்டு இருந்தீங்கன்னா, ரெட்டை வார்த்தையில பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் நடக்காது. இப்பவே சொல்லிடுறேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன். இப்பவே உங்களுக்கு நான் ஜோசியை பார்த்துடுறேன். சரியா? அல்லேலூயா. நீங்க சொன்னபடியாகவே ஆகும். நடக்குமா நடக்காதான்னு சொன்னா நடக்குமாங்கிறதெல்லாம் ஆகாது, நடக்காததான் ஆகும். ஏன்னா நீங்க அப்படிதான் என்ன பண்ணீங்க? சாத்தியமாகக்கூடிய காரியமும் சாத்தியமற்றதாய் மாறிவிடும். சரியா? ஆனா இப்ப என்ன செய்யணும்னா, எல்லாரும் வந்து சொல்லலாம், எல்லாரும் உங்ககிட்ட சொல்லலாம், மகளே இது சாத்தியமே இல்லை, உனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, இது சாத்தியமே இல்லைன்னு சொல்லி சொன்னாலும், ஆனால் கர்த்தரால் இது ஆக்கப்பட்டிருக்கிறது, தேவனால் இது நடக்கப்பட்டிருக்கிறது, நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்க என்ன பண்ணுவீங்க? பெற்றுக்கொள்வீங்க. ஆகாருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாரும் பயந்து அவங்கள சாகடிக்க பார்த்தாங்க. யோசுவாவையும் காலேபையும் துரத்த பார்த்தாங்க, சாகடிக்க பார்த்தாங்க. ஆனால் ஆகார் மாத்திரம் தனித்துவமாக இருந்தால், ஊரோட ஒத்து செஞ்ச பாடிக்கல. நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்னா, நம்ம ஒரு விசுவாசத்துல போயிட்டு இருப்போம். முச்சித்தையோ பெரியம்மாவோ அக்காவோ அத்தையோ யாரோ வந்து சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு அணுகுண்டை போடுவாங்க. இவ்வளவு நாளா நீ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தையே, உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? எங்க வாழ்க்கை இப்ப நாங்க நல்லா இருக்கணும்னே அவ்வளவுதான். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நெஞ்சே வெடிச்சிருச்சு இப்போ. அட ஆமால, இப்ப விசுவாச வாழ்க்கையில என்ன ஆகுதுங்க? காணாம போயிடுச்சு. விசுவாச வாழ்க்கையெல்லாம் இப்ப ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. வேற ஒரு சின்ன ஒரு வார்த்தையின் மூலமா என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு. ஏன்னா கண்ணுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இல்ல. அதனாலதான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா உடனே மாறிடுறீங்க. ஆனா ஆகாருடைய வாழ்க்கையிலேயே இதை எதை மாதிரி டிஸ்கரேஜ் பண்ணாங்க? ஆபிரகாமையும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க, ஆகாரையும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஒண்ணு சொல்றேன்னா, நீங்க விசுவாச வாழ்க்கையை வாழ்கிறவர்களா இருந்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஏழ்மைகளையும் உங்களுடைய சிறுமைகளையும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் பார்த்து பல பேர் பலவிதமாக உங்களுடைய மனதை காயப்படுத்தலாம். ஆனால் நீங்கள் எதிலே நம்புகிறீர்களோ, எதை விசுவாசிக்கிறீர்களோ, அதிலே நீங்கள் உறுதியா இருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அதில் அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிற நபரா இருந்தா நீங்க டிஸ்கரேஜ பார்க்காம இருக்க முடியாது. 4 பேர் உங்களை நிறைய பேரு டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. 4 பேர் உங்களை 4 விதமா
பேசதான் செய்வாங்க. உங்க சூழ்நிலைகளை பார்த்து அவர்கள் உங்களை வெட்கப்படுத்துவார்கள். உங்க சூழ்நிலையை பார்த்து உங்களுடைய மனதை காயப்படுத்துவார்கள். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாம் கட்டி முடித்து விட்டார் என்று விசுவாசிங்கள். யாரு கேட்டாலும் ஆண்டவர் கடன் பிரச்சனைய கட்டி முடிச்சிட்டார். ஆண்டவர் எனக்கு நல்ல வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார். நான் நல்ல வீட்டுல வசிச்சு கொண்டு இருக்கிறேன். ஆண்டு எனக்கு வீட்டை கொடுத்திருக்கார், எனக்கு நல்ல காரை கொடுத்திருக்கார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கார், நல்ல வீட்டை கொடுத்திருக்கார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கார், நல்ல சபையை கொடுத்திருக்கார். பாஸ்ட் டென்ஸ்ல பேசுங்க, விசுவாசத்துல பேசுங்க. when you speak, நீங்கள் பேசும்போது நிச்சயமாக என்ன பண்ணுவீங்க? அதை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா மனுஷன் கிரியை நடப்பிக்கல. நீங்கள் பேசும்போது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவரே உங்களுக்காக கிரியை நடப்புகிறார். அதுதான் கிருபை. கிரியை என்று சொன்னால் நீங்கள் கிரியை நடப்பிக்கிறது தான் கிரியை. கிருபை என்றால் தேவன் உங்களுக்காக கிரியை நடப்பிக்கிறது தான் கிருபை. அதனால எதனால பிழைகிறோம்? கிருபையினாலே நிலைநிற்கிறோம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த வசனத்துக்கு மாத்திரம்தான் அப்படி சொல்றது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. அதுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்துவீங்க. சரிங்களா? யாருக்குதான் சூழ்நிலை இல்லாம இருந்தது? ஆபிரகாமுக்கு சூழ்நிலை இல்லையா? ஆகாருக்கு சூழ்நிலை இல்லையா? சாரி, இவளுக்கு ஆகார் இல்ல, அவன் பேர் ராகாப்புக்கு சூழ்நிலை இல்லையா? எல்லாத்தையுமே சூழ்நிலை இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் விசுவாசத்துல நிலைச்சு நின்னாங்க, உறுதியா இருந்தாங்க. சரியா? ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானத்தை பெறுகிறவன் தான் ரட்சிக்கப்பட முடியும். விசுவாசியாதவன் ரட்சிக்கப்பட முடியாது. இல்லையா? அது தேவ நீதிக்கு மாத்திரம் பொருந்தாது, உங்க வாழ்க்கைக்கு பொருந்தும். சரியா? பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாயப்பிரமாணம் முழுக்க நீங்க கடைபிடிச்சீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களுக்கு நல்லது செய்வாரு. எதெல்லாம் நீங்க கடைபிடிக்கலையோ அதெல்லாம் தண்டனை உண்டு. எதுக்கெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அதுக்கு ரிவார்டு உண்டு. ஆனால் கிருபையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாத்தையுமே முதல்ல உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆயத்தமாக்கிட்டாரு. இப்ப உங்க வேலை என்னது? கிரியை நடப்பிக்கிறது அல்ல, விசுவாசிச்சு எடுத்துக்கொள்ளுகிறது. சரியா? இப்ப சுகம் என்பது கிருபை. நீங்கள் எந்த கிரியையும் நடப்பிக்க வேண்டாம். விசுவாசிச்சீங்கன்னா சுகத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளலாம், பொருளாதாரத்தை எடுத்துக்கொள்ளலாம், நிம்மதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எல்லாத்தையுமே கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? கல்வாரி சிலுவையில உங்களுக்காக செய்து முடித்து விட்டார். இப்ப நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம். விசுவாச கிரியை நடப்பீங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. விசுவாச அறிக்கை பண்ணி விசுவாசமா பேசி அதை நீங்க என்ன பண்ணணும்? எடுத்துக்கொள்ளணும். யூ டேக். கிருபை கொடுக்கிறது விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை கொடுக்கிறது விசுவாசம் எடுத்துக்கொள்கிறது. சரியா? ஹல்லேலூயா. 1000 சோத்திர பலி சொன்னாலும் எடுத்துக்க முடியாது, உபவாசம் இருந்தாலும் எடுக்க முடியாது. அதெல்லாம் உங்களுடைய கிரியை. சரியா? ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இயேசுவாலதான் கிருபை பெருகுச்சே தவிர சோத்திரத்தினால கிருபை பெருகல. அப்ப வசனம் இருக்குதே பாஸ்டர், சோத்திரத்தினால கிருபை பெருகுனா அது பழைய ஏற்பாட்டு காலத்துல கிருபை என்னன்னு தெரியாதவங்களுக்கு. அதனால தாவீது எழுதி வச்சிருக்காரு, கண்ணீரோட விதைத்தா கம்பீரமா இருப்பானே. ஆனா இங்க கண்ணீர் புதிய ஏற்பாட்டுல புதிய உடன்படிக்கையில கண்ணீரை விதைச்சீங்கன்னா ஒன்னும் வராது. சரியா? விசுவாசம் விதைச்சாதான் வரும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை, அழுதால் தேவனுடைய மகிமையை கண்டுருவீங்களா? அழுதா ஒண்ணும் வராது, கண்ணீர் தான் வரும், பெட்ஷீட் தான் நினையும். என்ன உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும், அவ்வளவுதான். அழுகிறதுனால நல்லதுதான். அழுகிறது உங்களுக்கு நல்லது, அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது இல்லை, உங்க உடம்புக்கு உள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். அழுகு கண்ணீர் தண்ணியின் மூலமா உப்பு, தையோடியன் இதெல்லாம் வெளியே வந்துடும். நீங்க ரத்த டெஸ்ட் போய் பண்ணி பாத்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் குறைவா இருக்கும், உங்களுக்கு உப்பு இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனா உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன ஆகாது? மாறாது, அந்த ஸ்டாண்டர்ட் மாறாது. எது மாத்தோம் அப்படின்னா உங்க விசுவாசம் தான் மாத்தோம். எது மாத்தோம்? விசுவாசம் தான் மாத்தோம், செய்து தான் மாத்தோம். அதனால நம்ம பார்த்து தொட்டு உணர்ந்து வாழ்கிறோம் அல்ல, விசுவாசித்து நாம் வாழ்கிறோம். அதனால சத்தியத்தை கேட்டுட்டு இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பிரயோஜனமுமே இல்லை. சரியா? காதலை வாங்கி இது வழியா என்ன செய்யணும்? பேசணும். வாய் வழியா பேசணும்.
விசுவாசமா பேசணும். ராகாப்பு மாதிரி பேசணும், ஆபிரகாம் மாதிரி பேசணும். நம்புவதற்கு எதுவே இல்லாத போதிலும் ஆபிரகாம் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆண்டு எப்படி சொல்றாரு? ஆபிரகாம் என்ன சொல்றாரு? வானத்தின் நட்சத்திரத்தை போல கடலின் மணலை போல என் சந்ததி ஆண்டவர் பெருக பண்ண போறல, பெருக பண்ணிட்டார். பெருக பண்ணிட்டார். வானத்தின் நட்சத்திரத்தை போல என் குடும்பத்தை மாத்திட்டாரு, கடலின் மணலை போல என் குடும்பத்தை மாத்தி விட்டார். இப்படி நீங்க பாசிட்டிவா பேச ஆரம்பிச்சீங்க, பாசிட்டிவா பாஸ்ட் டென்ஸ்ல பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா அதே மாதிரி ஆண்டவர் உங்களை மாத்திடுவார். நடக்குமா? நடக்குமா? நடக்காதா? நடக்கும். நடக்காதல இல்ல, அப்படிலாம் பேசக்கூடாது. ரெட்டை கிழவியில பேசக்கூடாது. வருமா வராதா, போகுமா போகாதா, அப்படிலாம் இல்ல. கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய வார்த்தை ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லை, ஆம் என்றே இருக்கிறது. அப்ப நீங்கள் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். ஆண்டவர் காற்றையும் புயலையும் பார்த்து சொல்றாரு, இறையாதே. அவர் சொன்னபடியாகவே நடந்தது. அப்ப அவர் சொன்னபடியாக மாத்திரம் நடக்குமா? இல்ல, நாம் சொன்னபடியாகவும் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாருமே இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்ம பிரவேசித்து விட்டோம், மகிமைக்குள்ளாக நம்ம பிரவேசித்து விட்டோம். நாம் மகிமையை சுதந்திரிக்கிறோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம், கிருபையை சுதந்திரிக்கிறோம். நம்மளை சுதந்திரிக்கிற மனுஷர்களா தேவன் நம்மளை மாற்றியிருக்கிறார். நிச்சயமா நான் நம்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கை ஒரு தரம் மாற போகுது என்று நான் மாறிடுச்சு என்று நம்புகிறேன். சரியா? எழுந்து நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த வார்த்தையை நீர் தந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக எங்களை நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். கிரியைகளினால் அல்ல கர்த்தாவே, கிருபையினாலேயே நாங்கள் நிலை நிற்கிறோம். இந்த கிருபை நீர் எங்களுக்கு தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளாக கர்த்தாவே வாழுகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையினாலே நாங்கள் வாழ்கிறோம், விசுவாசத்தினாலே வாழ்கிறோம் ஆண்டு. எங்களுக்கு நிலைநிறுத்த ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டு. அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. கிருபையினால வாழும்படி நீர் எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். விசுவாசத்திலே வாழும்படி எங்களுக்கு தயவு பாராட்டினதுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும், கிருபையினால மூடிக்கொள்ளும் சட்ட நிலைக்குள்ளாக நீர் கர்த்தாவை மூடி மறைத்துக் கொண்டதுக்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் உனக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.